ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிரானி ஸ்கொயர் இந்த மாதிரி கிரானி ஸ்கொயர் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் நோட்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதை பார்த்து தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச வேலை நான் எப்படி செய்வேன், எனக்கு எப்படி எழுதுனா புரியுமோ அந்த இதில் நான் எழுதியிருக்கிறேன். பாருங்கள். இந்த கிரானி ஸ்கொயர் போடுறதுக்கு சென்டரில் நான் கிரே கலர் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு சென்டரில் என்னென்னா 16 டபுள் குரோஷே போடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் இதில் இந்த யான் வந்து நான் டபுள் யான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால டபுள் யான் எடுத்திருக்கேன். நீடில் வந்து 3mm நீடில் ஆர் 3.5mm எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேஜிக் சர்க்கிள் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் எப்போவுமே இந்த ஒர்க்கிங் யான் இருக்குல்ல, அதாவது லென்த்தாக கண்டினியூஸாக வர யான் தான் ஒர்க்கிங் யான். அதை பேக்கில் கொண்டுட்டு போய் அதை தான் இந்த மாதிரி இழுக்கணும். அந்த ஒர்க்கிங் யான் தான் நமக்கு மூவ் ஆகணும். இப்படி இங்கேயும் எடுத்துக்கலாம், இங்கேயும் எடுத்துக்கலாம். ஒர்க்கிங் யான் இப்படி லூஸ் விடுற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்போ நீடியில் இந்த லூப்பில் விட்டுட்டு உங்களுக்கு கையில் ஃப்ரீ கொண்டே ஈஸியாக த்ரெட்டு கண்டினியூஸாக வர மாதிரி உங்களுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு 5 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 இந்த 5 செயின் போட்டுட்டு இந்த லூப்பை அப்படியே டேன் பண்ணி ஃபஸ்ட்டு போட்ட செயினில் கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணும்னா இந்த லூப்பை இப்படியே டேன் பண்ணி நீடில் இந்த ஃபஸ்ட்டு செயின் உள்ளே விட்டு த்ரெட்டை அந்த செயின் வழியாக இழுக்கணும். இழுத்திட்டு அகெயின் இந்த லூப் இந்த செயினை இந்த த்ரெட்டை அகெயின் இந்த லாஸ்ட் செயின், அதாவது நம்மளோட அந்த லூப்புக்கு பக்கத்தில் உள்ள செயின் வழியாக இழுக்கணும். இதுதான் நம்மளோட ஸ்லிப் ஸ்டிச். இது போட்டப்புறம் நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதில் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த சர்க்கிளுக்கு பேர் தான் என்னென்னா மேஜிக் சர்க்கிள். இனிமேல் நம்ம ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாக இந்த ஹோல் வழியாக இதில் தான் ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு செயின் போட்டு அதை ரவுண்ட் பண்ணிட்டோமோ அப்போ நடுவில் ஒரு சர்க்கிள் கிடைக்கும்ல, இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு 16 டபுள் குரோஷே இந்த சர்க்கிளில் ஃபார்ம் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 செயின் போட்டாச்சா. இந்த 3 செயினும் நம்மளுக்கு ஒரு டபுள் குரோஷே மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 16 டபுள் குரோஷில் இந்த 3 செயினும் ஒரு டபுள் குரோஷேங்கிற கன்சிடர் பண்ணதுனால இப்போ 15 டபுள் குரோஷே போடணும். டபுள் குரோஷே எப்படி போடணும்னா ஒரு டைம் இப்படி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு நீடில் அப்படியே இந்த ஹோலில் விட்டு த்ரெட்டை புல் பண்ணி வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு என்ன செய்யணும்னா இப்போ 3 லூப் இருக்கும். 1 2 3 லூப் இருக்குதா. இந்த 3 லூப்பில் ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும். எடுத்தா ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும். எடுத்தால் அகெயின் நமக்கு 2 லூப் கிடச்சிரும். அகெயின் இந்த 2 லூப் வழியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே போட்டுட்டேன். இதில் நீங்கள் வேணால் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் மார்க்கர். இது 3 செயின் 1 2 3 செயின். இதுதான் ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே. இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இங்கே பாருங்கள், இது 1 2 3 செயின். 4வது போட்டிருக்க அந்த செயின் மாதிரி உங்களுக்கு பார்க்க தெரியும். அதுதான் டபுள் குரோஷே. 3 செயின் போட்டு ஒரு டபுள் குரோஷே. இந்த டபுள் குரோஷேயோட எண்டு வந்து இப்படி உங்களுக்கு தெரியுதா, இப்படி இருக்கும். இப்போ சர்க்கிள் ஃபார்ம் ஆகுதா. இதோட மேலே தான் இந்த டபுள் குரோஷே இருக்கும். அடுத்தது என்ன செய்யணும்னா 2வது டபுள் குரோஷே. மொத்தம் 16 டபுள் குரோஷே இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு 3 செயினையும் ஒரு டபுள் குரோஷே கன்சிடர் பண்ணிவிட்டு மீதி 15 டபுள் குரோஷே போடணும். டபுள் குரோஷே பண்ணுறதுக்கு யான் ஓவர் பண்ணி த்ரெட்டை சர்க்கிள் வழியாக வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட் 2 லூப் வழியாக த்ரெட்டை வெளியே எடுக்கணும். அகெயின் 2 லூப் கிடைக்கும். அந்த 2 லூப் வழியாகவும் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட் டபுள் குரோஷே செகண்ட் டபுள் குரோஷே ஆகிட்டா. அதாவது இப்படி பார்க்கும்போது மேலே வரும். உங்களுக்கு தெரியுதானே பாருங்கள், மேலே வருதா. 3வது டபுள் குரோஷே.
பாருங்கள், yarn over பண்ணி நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். அப்போ 3 லூப் கிடைக்கும். ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும், அடுத்த 2 லூப் கிடைக்கும், அந்த 2 லூப் வழியாக எடுக்கணும். இப்படி 15 டபுள் crochet போடணும். கண்டிப்பாக இதில் என்னென்னா 16 டபுள் crochet நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளால் கிரானி ஸ்கொயர் போட முடியும். சப்போஸ் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். அப்போ நம்ம அடுத்த பார்ட் செய்யும்போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி அப்படி போட்டுட்டு போயிடலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம 16 டபுள் crochet போட்டுக்கணும். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு பஃபர் ஸ்டிச் போட்டு நமக்கு அந்த கிரானி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் நம்மளுக்கு கொண்டுட்டு வர முடியும். இந்த மேஜிக் சர்க்கிள் வந்து இதில் ஒரு வேலை போட்டிருக்கேன்னா இன்னொரு வேயும் அது இந்த அமிக்ரூமி அந்த டாய்ஸ்லாம் செய்வாங்க, ஃப்ளவர்ஸ் செய்யும்போது அதில் இன்னொரு வேலை அந்த மேஜிக் ஸ்ட்ரிங் போடுவாங்க. பாருங்கள், இதில் இப்போ எத்தனை வந்துருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? இந்த செயினை விட்டுட்டு இதுலேருந்து கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வந்திருக்கு. இன்னும் 5 டபுள் crochet போடணும். எல்லாமே அதே சர்க்கிளில் தான் போடணும். அதாவது ஒரு டைம் yarn over பண்ணிவிட்டு நீடில் உள்ளே விட்டு yarn over பண்ணி நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை அது வழியாக வெளியே எடுத்துட்டு இப்போ 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப் வழியாக அகைன் த்ரெட்டை வெளியே எடுக்கணும், மறுபடியும் 2 லூப் ஆயிடும், எடுக்கணும். இப்போ செஞ்சுட்டு காமிக்கிறேன். 15 டபுள் crochet செஞ்சுட்டு இப்போ பாருங்கள், 15 டபுள் crochet போட்டாச்சு. ஒரு டைம் வேணால் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டபுள் crochet. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இந்த லூப்பை தவிர்த்து, இந்த நீடில் இருக்கிற லூப்பை தவிர்த்து 15 டபுள் crochet போட்டாச்சு. இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த 3 செயின், இது ஒரு டபுள் crochet. இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை எண்ட் பண்ணணும். எதில் ஸ்லிப் ஸ்டிச் போடணுன்னா இந்த டபுள் crochet போட்டோம்னா இந்த இடத்துல, இந்த 3 செயினில் போடக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு டபுள் crochet போட்டோம்னா இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணுன்னா நீடில் விட்டு த்ரெட்டை இந்த செயின் வழியாக எடுத்துகிட்டு அகெயின் இந்த இது வழியாக எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு செயின் போட்டு இப்படி விட்டுற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்தா உங்களுக்கு 16 செயின் இப்படி மேலே இப்படி இந்த மாதிரி இருக்கும்போது 16 செயின் இருக்கணும். பாருங்கள், இது 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 தெரியுதா? இதுலேருந்து எண்ணணும், இதுலேருந்து எண்ணும்போது இது 16. இதுதான் நம்மளோட 16 டபுள் crochet போட்ட பேஸ். இதுதான் கிரானி ஸ்கொயருக்கு பேஸ். நெக்ஸ்ட் பார்ட்டு எப்படி பார்க்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.